பார்த்தீங்கன்னா 27 சனிக்கிழமை என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா சூப்பர் சைஸ் கண்ணாடி பாறை வந்திருக்கு 1.5 கிலோ சைஸு செல்பாரு. மீனில் குவாலிட்டியில் குறையா இருக்காது. நெடுவா மஞ்சவாள் சீலாக வந்திருக்கு எக்ஸ்போர்ட் ஐட்டம். சூப்பர் மீன் குவாலிட்டி பாருங்கள், குவாலிட்டி கம்மி சூப்பராக இருக்கும். அதை விட்டா கிளி மீன் வந்துருக்கு 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் இருக்குது. சின்ன மீனும் 1-2 கலந்து வந்திருக்கு. மீன் நல்லா சூப்பராக இருக்கும். குவாலிட்டி கம்மியாக அதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி. சுத்தமாக மீனும் முள்ளு இருக்காது. வறுவல் குழம்பு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். கடல் விரால் வந்திருக்கு, கடல் கரும்பு சுத்தமாக முள்ளு இருக்காது. மீன் சூப்பராக இருக்கும். வறுவல் குழம்பு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். அதை விட்டால் லெதர் ஜாக்கெட்டு, ஆள் பார்க்க தான் பொடுசாக இருப்பான், சுத்தமாக முள்ளே இருக்காது. குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். முள்ளு சுத்தமாக இருக்காது. சிங்கிள் போன் ஃபிஷ் தான். வெலை மீன் பார்த்தீங்கன்னா 1.25 2 கிலோ சைஸ் வெலை மீன் பாருங்கள். செவுள் பாருங்கள், 1.25 2 கிலோ சைஸு சூப்பராக இருக்கும். அதை விட்டால் தேங்காய் பாறை, தேங்காய் பாறையில் அள்ளி போட்டு வந்துருக்குறோம். குவாலிட்டி பாருங்கள். அதை விட்டால் பெரிய சைஸ் நெத்திலி, நெத்திலி நல்லா பெரிய சைஸு. அதை விட்டால் வஞ்சரம் வந்திருக்கு. வஞ்சரம் 3/4 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸு. மத்தி, கீரி மத்தின்னு சொல்லுவாங்க. குழம்பு பொரிக்க ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். அதை விட்டால் கடல் ஐரை, கடல் ஐரை வந்திருக்கு. பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கடல் நெய் மீன். சுத்தமாக முள் இருக்காது. குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் ஐட்டம் கனவாக இருக்குது. கிலோக்கு 5 பீஸ் 6 பீஸ் தான் வரும். 5 பீஸ் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நல்ல பெரிய சைஸு ராட்டு வந்திருக்கு. கடல் ராட்டு நல்ல பெரிய சைஸு சூப்பராக இருக்கும். அதை விட்டால் எப்பவும் போல தண்ணி பண்ணா சில்லிக்கு நல்லா இருக்கும். தண்ணி பண்ணா இது பசந்தி. ஒரு சில சைடு வாவல்னு சொல்லுவாங்க, வாவல் கிடையாது. இது புள்ளி பசந்தி. ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். தோசைக்கல்லில் போடுறதுன்னா அப்படியே போடலாம், நல்லாயிருக்கும். அதை விட்டால் சின்ன சைஸ் ஊளி வந்திருக்கு. இது செதில் ஊளி. அதை விட்டால் நம்ம சைடு ரோமியோ சங்கரா நல்லா சூப்பர் குவாலிட்டி. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருப்பான். வெள்ளைக்கிழங்கா லாஸ்ட் டைம் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே வெள்ளைக்கிழங்கா கொடுத்தோன்னு தான் அட்டகாசமாக இருக்குன்னாங்க. சூப்பராக இருக்கும். பார்க்க தான் சின்ன மீனாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது வாத்து பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டால் நண்டு இருக்குது, பொட்டு நண்டு சூப்பராக இருக்கும். கேரி பை யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் மோஸ்ட்லி பாத்திரம் கொண்டு வந்துடுங்க. வாங்க, எல்லா மீனும் இருக்குது. இன்னும் வெரைட்டி நிறையா இருக்குது, வாங்கிக்கலாம்.